ரோமன் ரைன்ஸ் அடி வாங்கி ஸ்டேஜ்ல கிடப்பாரு. ஜாக்கப் எஃப்கா அந்த மூலையில கை கட்டி நிப்பாரு. சோலோ சிக்காவும் எல்ஏ நைட்டும் அந்த இடத்துல இருந்து ரிங்க விட்டு கீழ இறங்கிடுவாங்க. இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, யூசஸ் உள்ள வருவாங்க. உள்ள வந்து கருப்பான ஜெய் யூசஸ் அவன் ஏன்டா இருக்கான்? எதுக்கு? அப்படின்ற மாரி கேட்பான். ஏன்னா அவன் ஒண்ணுமே செய்யல. ஒரு அட்டாக் கூட பண்ணல. ஒரு ஹெல்ப் பண்ணல. அதனால ரோமன் ரைன்ஸ்ட்ட போய் எதுக்கு அப்படின்ற மாரி கேட்பான். கடுப்பான ஜாக்கப் எஃப்கா ஏற்கனவே வந்து அட்டாக் பண்ண முடியல யாருமே அப்படின்ற விரக்தியில இருப்பார். ரொம்ப விரக்தியில உச்சத்துல கோவத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த இடத்துல இருந்து ரிங்ல இருந்து அப்படியே தனியாவே அதாவது ரோமன் ரைன்ஸ் விட்டுட்டு ஜே யூசோ ஜிம்மி யூசோ குறை சொல்றத பார்த்தோன்னே அவர் கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து ரிங்ல இருந்து அப்படியே கிளம்பி வெளில போயிடுவாரு. உண்மையிலே இந்த சம்பவம் வந்து ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு பல பேருக்கு. சோலோ சிக்கா பக்கம் போக போதாரா ஜேக்கப் ஃபேக்ட்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா ரோமன் ரிங்ஸோட கட்டளையே கேட்டு இருக்கிற ஜேக்கப் ஃபேக்டோ அவரால் யாரையுமே அட்டாக் பண்ணல. அவர் வந்து அட்டாக் பண்ணி காப்பாத்திருப்பாரு. அவரை வந்து அட்டாக் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்காங்க. ஜெய்சோக்கும் அவருக்கும் செட் ஆகல. ஜெய்சோ அவரை குறை சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை கடுப்பான ஜேக்கப் ஃபேக்டோ ரிங்ல ரோமன் ரிங்ஸையும் யூசோஸையும் விட்டுட்டு தனியா அவர் பாட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டு தனியா விரக்தியில இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாரு. ரோமன் ரிங்ஸ் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போவாரு. இந்த சம்பவம் தான் ஆஃப்டர் ராவ் நடந்துச்சு. இது மூலமா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்டர் ரோமன் ரிங்ஸை விட்டு போற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு அடுத்த கட்ட ஸ்டோரி லைன் போக போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும்.